ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் எப்படி ஒரு பீடட் செயின் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இதோட ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரேஸ்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்க்கலாம். பீட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற எந்த பீட்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க. லாப்ஸ்டர் கிளாஸ்ப். ஸோ இந்த ப்ரேஸ்லெட்க்கு நான் யூஸ் பண்ண போகிற வயர் 24 gauge wire. Then tools, flush cutter, chain nose plier, round nose plier. Then round nose plier நான் ஃபஸ்ட்டே ஒரு மார்க் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துருக்கீங்களா? ஸோ எப்போவுமே நம்ம லூப் ஃபார்ம் பண்ணுறப்போ இந்த இடத்துல தான் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இங்கே ஒரு 6 to 7 inchesக்கு வயர் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, லெட்ஸ் பிகின். ஸோ இப்போது இந்த வயர் எண்டில் இருந்து ஒரு 1.5 inch லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த அந்த மார்க்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே போனாலும் இதுக்கு கீழே போனாலும் அந்த லூப் சைஸ் வந்து டிஃபர் ஆகிடும். ஸோ அதனால் எவ்ரி டைம் டு கெட் த சேம் லூப் சைஸ் நான் இங்கே மார்க் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வயரை எடுத்துட்டு வயரை வந்து டுவோர்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸ் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. அவுட்வேர்ட்ஸ் ஒரு பார்க்க ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கா? ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ளேயர் எடுத்துகிட்டு ஸோ இந்த ஆங்கிளில் கொஞ்சம் இந்த அளவுக்கு கேப் ஸ்பேஸ் விட்டு, பார்த்தீங்களா? ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த அளவுக்கு ஸோ இங்கே நீங்கள் பாட்டமில் லெஃப்ட் ஹேண்டை க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. தென் என்னோடய ரைட் ஹேண்ட் ஆல்ரெடி இந்த வயரை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இந்த வயரை டுவோர்ட்ஸ் உங்கள் சைடு இருக்கிற மாதிரி ரோல் பண்ணுறீங்க. எப்படி ரோல் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? ஸோ அகெயின் ரோல் பண்ணதில் டுவோர்ட்ஸ் உங்கள் சைடு வந்து இன்னொரு 90 டிகிரி ஆங்கிளுக்கு நம்ம பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ளையரை எடுத்துட்டேன். உங்களால் பார்க்க முடியுதா? ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. ஆல்ரைட், ஸோ அகெயின் இந்த இடத்துல வச்சு அதே மார்க்கில் இந்த இடத்துல வச்சு இந்த வயரை கீழே இந்த மாதிரி கொண்டு போயிடுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க வயரை ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லூப் டாப் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நவ் யூ ஸ்டார்ட் டு ரேப். ஸோ 1 2 3. ஸோ 3 times இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வயரை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்டியாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்மளோட பீடை வந்து கொடுத்துக்குவோம். அகைன் அதே மாதிரி தான் ப்ளையர் எடுத்துகிட்டு அந்த மார்க்கில் வச்சு டுவோர்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸ் புஷ் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்பேஸ் அளவுக்கு கேப் விட்டுட்டு கீழே இந்த பீடை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி இந்த பிளேயரை டுவோர்ட்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, செமி சர்க்கிள் ஷேப்பில் கிடச்சிருச்சா? தென் ஸ்டெப் 3 அகைன் இந்த வயரை கீழே கொண்டு போயிடணும். See, then chain nose plier எடுத்துட்டு இந்த லூப் மேலே வச்சு wrap it. ஸோ இங்கே நம்ம எத்தனை டைம் wrap பண்ணோம்? 3 times. சேம் இங்கேயும் அதே மாதிரி 3 times wrap பண்ணலாம். ஸோ 1 2 3. ஸோ இப்போ ட்ரிம் பண்ணிடலாம். இந்த பாயிண்டியாக இருக்கிறது வந்து டக் பண்ணிக்கோங்க. இல்லைங்களா? கனெக்டர் பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 1.5 inch லென்த்துக்கு எடுத்துகிட்டு பீடை அவுட்வர்ட் டைரக்ஷனுக்கு பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஹாஃப் சர்க்கிள் கிடச்சதுக்கப்புறம் தேர்டு ஸ்டெப் பிளேயர் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிவிட்டு வயரை அக்ராஸ் டவுன்வர்ட்ஸ் கொண்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் பீடு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கனெக்டரை இந்த ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 3 times ரப் பண்ணிட்டு எக்ஸஸை ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் டக் இட், தென் ஸ்லைட் த செகண்ட் பீட். ஸோ டுவோர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் பெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு bring the wire opposite. ஸோ நீங்கள் வந்து பிளேயரை வந்து எடுக்கணும்னு தேவையில்லை. அப்படியேவும் நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்கணுக்காக பிளேயர் வந்து எடுத்தேன். ஸோ நீங்கள் வந்து எடுக்கணும் தேவையில்லை. யூ கேன் ஜஸ்ட் கோ ஓவர். ஸோ இப்போ நான் பிளேயர் எடுக்காமலே வந்து இந்த வயரை வந்து டவுன்வர்ட்ஸ் பெண்ட் பண்ணிக்கிறேன். Two, 3. ஓகே, டக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 9 beads லென்த்துக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நான் ஒரு பீடு
ஆட் பண்ணோன்னா நம்மளோட ப்ரேஸ்லெட் ரிஸ்ட் சைஸ்க்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக கிளாஸ்ப் வந்து ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ரேஸ்லெட்டை வந்து க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மறக்காமல் இதையும் ஆட் பண்ணிடுங்க. Right. So I think bracelet came out very well. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணணுன்னா பண்ணலாம், ஆப்ஷனல். நான் இங்கே ஆட் பண்ணல. ஸ்ட்ரைட்டாக இந்த லூப்லேயே வந்து நம்ம க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரேஸ்லெட் என்னோட ரிஸ்ட் சைஸுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் எண்டில் இருந்தும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரைலே வந்துடாது. கீப் ஆன் ட்ரையிங். கண்டிப்பாக உங்களாலேயும் அது பண்ண முடியும். So please do like and share the video with your friends. Subscribe my channel. So நான் போஸ்ட் பண்ணுற next videos உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். Thanks for watching. See you in the next video. Bye.